Friends, today I am going to tell about 88 Dividesam Srivilliputtooru Perumal Vadabhadra Sayinar Rangamannar Vadabhadra Sayinar Kilake Tirumugamandalam Thayar Andal Kodai Nachiyar Vimanam Vimanam Savamiya Vimanam Tirtham Tirumukkala Tirtham Pradiksham Mandugu Maganisi Mangala Sasanam Periyarval Andal பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து நேரடியே பேரும் பொழுது கங்கை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த பெரியாழ்வார் ஆண்டாள் 2 பேரையும் பெற்றுக் கொடுத்த போர் வடபத்திர சைனர் ஆணி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று பெரியாழ்வாருடைய அவதாரம். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று ஆண்டாளுடைய அவதாரம். வராக பெருமாள் இடத்தில் திங்களே பூமாதேவியை நம் போன்ற மக்களை உபதேசம் செய்வதற்காக பூரம் நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வில்லி என்ற இல்லை என்ற அர்த்தம், திரும்பி வா என்ற அர்த்தம், திருவள்ளி என்ற அர்த்தம். கிடைக்கும் திருவள்ளி என்றால் திரு இல்லையாகிவிட்டது அல்லவா? திரு இல்லையா யாருக்கு வேணும்? எல்லோருக்குமே மகாலட்சுமி திருக்கடாட்சம் வேண்டும் அல்லவா? அதனால்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். அதற்குத்தான் சொன்னேன். அப்படி தமிழில் ஆகிவிட்ட வேண்டும் என்று, அப்படி ஆக்க வேண்டும் என்று. திருத்தலத்தை பற்றி பார்ப்போம். வில்லி தண்டான் என்று இருவரும் வேட்டையாட சென்றனர். அதில் கண்டான் என்பதுக்கு அந்த அடிபட்டு விழுந்து விட்டான். வேட்டையில் ஒரு துஷ்டம் மிருகம் அவனை அடித்து விட்டது, அடித்து விழுந்து விட்டான். அதனால் பிராணன் போய்விட்டது. வில்லி ரொம்ப வருத்தமாக தூங்கினாள். பெருமாள் அவள் கனவில் எழுந்தள்ளி, உன்னுடைய பெயரிலேயே இந்த திருத்தலத்தை ஏற்படுத்த போகிறேன், எனக்காக பெரிய கோவில் கட்டு வில்லி. வில்லியால் ஏற்படுத்தப்பட்ட ஊர், அழகான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். நீண்ட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். வில்லி என்பதால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். மகாலட்சுமி ஆண்டாள் திருவெழுந்திருந்தார். வாராக பெருமாள் பூதேவியை ரட்சித்தார். அதற்கு உபதேசம் செய்கிறார். உன்னுடைய பக்தர்கள் எல்லோரும் வந்தடைய வேண்டும் என்றால் பூதேவி இப்படி செய்ய சொல்லு. வாயால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது சரி என்று பூமிதேவி என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளாக அவதரித்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று 2 பிரபந்தங்களை பாடினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். ஆண்டாளால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஊர். ஆண்டாள்கள் பெரியாழ்வார் இருவருமே மங்களாசாசனம் செய்த பெற்ற ஊர். இந்த ஊருக்கு அழகான ஒரு பக்கம் வில்லி கண்டம் என்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏற்பட்ட ஊர். திருமார் சோலைமார் இருக்கிறது. நாம் பக்கம் திருமார் சோலை கல்லறர்கள். இந்த ஊர் பக்கத்தில் ஒருவர், அவர் காட்டு அழகர். அங்கு சாலை என்ற முனிவரால் தவம் செய்து கொண்டிருந்தார். சபா என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். மண்டுக போக வேண்டும், தவளையாய் போகும் என்று சாபம் பெற்று அதற்காக இந்த பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து இருக்கும் ஊர். ஆண்டாளை அவதாரமா உற்சவம் ஆடி மாத ஆடிப்பூர உற்சவம், அதனுடைய 5ஆம் நாள் என்று நாளுக்கு உற்சவம். கருட சேவை 5 கருட சேவை. அங்க 5 பெருமாள்கள் எழுந்தருள்வார்கள். பெரிய பெருமாள் வடபத்திரன் கோயில் இருந்து பக்கத்தில் இருக்கும் திருத்தன்கையில் ஐயன். அடுத்தது திவ்ய தேசத்து பெருமாள் எழுந்தருளி ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்தில் இருக்கும் திருவன் சோலையில் காட்டு அழகர் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் இங்கே பக்கத்தில் இருக்கும் ஒருவர். இந்த 5 பெருமாளும் சேர்ந்து கருட சேவை மங்களாசாசன உற்சவம் நடக்கிறது. ஸ்ரீ வல்லிபுத்தூர் கண்கொள்ளா காட்சி. துளசி செடி அருகில் பெரியாழ்வார் ஆண்டாளை எடுத்தார். அவருக்கு வயிற்றில் பிறக்காத பெண் அவள். வயிற்றில் பிறந்த பெண் அல்ல. சீதையும் ஜனகன் வயிற்றில் கர்ப்பம் தரித்து பிறந்தவள் அல்ல. ஆண்டாள் இந்த ஊரில் திருமுக்குளம் அப்படி என்ற உயர்ந்த குளம் இருக்கிறது. கங்கை, யமுனை, சாரஸ்வதி என்ற 3 நதிகளும் ஒரு முறை சென்று ரட்சகர்களை பெருமாள் சக்கரத்தால் ஏவி அளித்தார். 3 பேரும் அழுத்தவுடன் பெருமாளை சக்தியால் கத்தியில் சக்கரத்தில் இரத்தக்கரை படிந்தது.
அளவி போக வேண்டும் என்று 3 நதிகளும் வந்தார்கள். அப்போது பெருமாள் ஆணையிட்டு 3 பேரும் அம்சமாக இங்கேயே இருந்து முக்குளமாக இருக்க வேண்டும் என்று திருமுக்குளம், இந்த திருமுக்குளத்தில் தான் ஆண்டாளை திருவாடம் திருஆடல் உற்சவம் நடக்கும். மார்கழி மாதம் 23, 24 தேதியிலிருந்து தை 1 தேதி வரைக்கும் ஆண்டாளுக்கு நீரோட்டம் உற்சவம் இங்கே இதோட போய் கரையில் எழுந்தருளி இருந்து பொதுவான சிக்கு போக தலையெடுத்து முடிந்து அங்கே முழுக்க எண்ணெய் தடவி தீர்த்தமாடி சீகக்காய் பொடி போட்டு தலையில் வாசனை திரவம் நிரப்பி சிறிய உற்சவம் நடக்கும். பெண் குழந்தை சிறுமிக்கு எவ்வளவு பக்தி என்பது இருக்க முடியும் என்பதற்கு சாட்சி இந்த ஊர் தான், இந்த திருத்தலம் தான். அதற்கு சாட்சி ஸ்ரீ ஆடிப்பூர உற்சவம். ஸ்ரீ ஆடிப்பூரத்தில் நிகராடம் இடம் உண்டதா? அவள் செய்தது என்ன? ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தார் அல்லவா? திரு ஆடிப்பூரம் அவருக்கு என்றே ஆண்டாள் அவதரித்தார். ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜகோபுரம் தமிழக அரசின் சின்னமாக இன்றும் இருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூரில் நீண்ட பெரிய தேர். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் என்றால் பிரசித்தி பெற்ற தேர். ஆண்டாள் உற்சவம் ஆடிப்பூர உற்சவம் 9ஆம் நாள் அன்று இந்த திருத்தேர் நடைபெறும். ஆடியாடி அந்த தேர் வளைவதற்கு அந்த நாளில் 2 மாதம் ஆகும். ஆடி அவனி முன்பு புரட்டாசியில் வந்துவிடும். ஆண்டாலும் ரங்கமன்னாரும் வீதி வீதியா நின்றிருப்பார்கள். அரணும் எல்லாம் வீதியிலும் நெய்வேத்தியம் ஆராதனையும் நடைபெற்று பின்னாடி இருந்து தள்ளிவிடுவார்கள். எல்லா இடத்திலும் இரும்பு சக்கரம் போடப்பட்டிருக்கிறது. தேர்தல் மரத்தில் சக்கரம் இருக்க வேண்டும், அதை எல்லாவற்றையும் மாற்றி இப்போ இரும்பு சக்கரத்தில் போட்டாச்சு. கடைசி நேரத்தில் பெருமாள் வந்து சேர்ந்து கொள்வார். பக்தர்கள் வருகை இல்லை என்றால் 2-3 மணி நேரத்தில் ஆண்டாள் வந்து சேர்ந்து விடுவார். ஸ்ரீவல்லிபுத்தூர் என்றால் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு தேரால் ஏற்றம், ஆண்டாளில் தீர்த்தவாரி உற்சவத்தால் ஏற்றம். இப்படி ஒரு அழகான சரித்திரம் சொல்லப்படுகிறது. சபரன் என்ற முனிவர் அவள் வேடனாக பிறந்த அவர் 2 பேர் துன்புறுத்துகிறார். அவர்களை இருவரும் என்ன பண்ணலாம் என்று தன் ஆச்சாரியர் எடுத்து வந்து கேட்கிறார். அவர் கவலைப்படாத அவர்கள் தான் வில்லி கண்டனாக 2 பேரும் பிறந்தார்கள். இதில் கண்டன் இறந்து விட்டான். வில்லி இந்த ஊர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சரித்திரம். ஆண்டாள் இடத்திலே ஒரு அற்புதமான செய்தி. திருமாலை கள்ளழகர் இனிமேல் தான் அதை நாம் தரிசனம் செய்வோம். ஆண்டாளுக்கு கள்ளழகர் வந்து ரொம்ப பிரித்தி அங்குள்ள 100 கலாயம் வெண்ணெய், 100 கலாயம் அக்கார கடைசல், அதை செய்வது ரொம்ப கஷ்டம். இதையெல்லாம் பெருமாளுக்கு அமுதாக படைத்து அவர் உண்ண வேண்டும் என்று பாசரம் வந்து பாடுகிறாள். அது எல்லாம் உள்ள பாசரத்தில் உள்ளது, நிஜத்தில் இல்லை. 1917 அவதரித்தார். 1137 வரை அவர் வாழ்ந்து வந்தார். வாழ்வதற்கு இந்த காலம். இந்த ஆண்டாள் பாசத்தை பார்த்துவிட்டு ஆண்டாள் விரும்பி நிறைவேற்ற வேண்டும். நேராக பெருமாள் சாலை கல்லழகர் கோயிலுக்கு அக்கார கடைசல் செய்து கொண்டு 100 கலாயும் அதை அமைத்து சமர்ப்பித்தார். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு நீ சொன்னபடி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டோம். அப்போ ஆண்டாள் விக்கிரகத்தில் இருக்கும் ஆண்டாள் வெளியே வந்து ஒரு தங்கையுடைய ஆசையை அண்ணன் தான் நிறைவேற்ற வேண்டும். நீ நிறைவேற்றி இருக்கிறாய் அண்ணா கோராஜகன். அதனால் ஆண்டாளோட அண்ணனாகவே அடியாக்கப்பட்டவர் சுவாமி ராமானுஜர் தான் அவர் சரித்திரம். அப்போ வில்லியால் எழுப்பப்பட்டதால் ஆழ்மரத்தில் இருந்து கீழே நின்ற வண்ணம் சாமி ஆகிய பெருமாள் தான் பெரிய விக்கிரம், ஆளிலேயே பெரியது, வடாமக தர்மரு என்று திருநாமம். இனிய பெருமாள் எப்படி இருக்கிறார் என்ற வடபத்த சைனர் பார்த்தோம். வடமக தர்மர் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம், தாயார் ஆண்டாள் நாச்சியார் தீர்த்தம் திருமுக்குள தீர்த்தம், விமானம் மண்டுக மகரிஷிக்கு பெரியாளர்களுக்கு இங்கிருந்துதான் அனைத்துமே கண்டார்கள். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று பெருமாள் ஆணையிட இங்கு வந்து மதுரை பட்டத்தில் போய் திருப்பல்லாண்டே பிறந்தது, பொற்குழி கீழே வந்தது, திருப்பல்லாண்டு பிறந்தது என்று பார்த்தோம். சந்நிதி ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு தனி சந்நிதி. பெரியாழ்வார் ஆண்டாள் குழந்தையாக வளர்த்து கொண்டு வந்து ஆண்டாள் மனிதர்களை பார்த்து
அவர் ஆசைப்படவில்லை. ரங்கமன்னாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திருவரங்கத்து பெருமாளை திருமணம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருவங்கநாதனும் பல்லாக்கு அனுப்பி பெரியார் குழந்தையை ஆழ்வார் எழுந்தருளி செய்யப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் இதோடைய திருவடிகள் தொட்டவுடனே மறைந்து விட்டார். அதன் பிறகு மாப்பிள்ளை பொண்ணாக ஆண்டாள் ரம்பகமன்னாரும் ஸ்ரீவல்லிபுத்தூர் எழுந்தருளியார்கள். பக்தர்களெல்லாம் அருள் பாலிக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்போதும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியாருடைய 140 பாசுரங்கள், அதுபோல பெரியாழ்வார் திருவாய்மொழி அவர் பிரத்யட்சமாக பாட்டதை ஆழ்வார்கள் 11 பேர் சேர்ந்து என்ன சாதித்தார்களோ அது தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்மளவு அதுபோல ஆண்டாள் பல மடங்கு நமக்கு செய்தாள். பாவங்கள் தீரும் பரமனடி காட்டும் வேரம் அடுத்தும் தாகும் திருவாய்மொழி ரொம்ப முடியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு, இந்த ஆழ்பொருத்தி சுமப்பது போவர் என்று சொல்லிக் கொடுத்தாள். சுமப்பது திருப்பாவை தெரிந்தால்தான் பூமாதேவி நம்மை சுமப்பது சாதிப்ப மாட்டாள். திருப்பாவை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் இம்மூலகத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதை நாம் அவள் நினைத்து கொண்டால் அந்த வம்பு நமக்கு வேண்டாம். ஆண்டாள் திருவள்ளுவை பற்றி நாம் திருப்பாவை படித்துக் கொண்டு ரங்கமன்னார் ஆண்டாளுடைய திருவடிகளே சரணம் என்று நாமும் சென்று சேவிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.